Hey guys, welcome back to New Tech Tamil. இந்த ஒரு வீடியோல PUBG மொபைல்ல வந்து எப்படி உங்களோட Bluestacks OS வந்து இன்ஸ்டால் பண்றது தான் பார்க்க போறோம். இந்த ஒரு வீடியோவை அப் டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேருக்கு வந்து நிறைய எமுலேட்டர்ஸ்ல வந்து PUBG மொபைல்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா சில எமுலேட்டர்ஸ்ல வந்து இந்த ஒரு PUBG மொபைல்ல வந்து ஃபுல்லா வந்து ப்ளே பண்ண முடியல. ஃபுல்லா வந்து எரர்னே காமிச்சிட்டு இருக்கு. சர்வர் எரர், சர்வர் பிஸி, இது போல எக்கச்சக்கமான பிரச்சனை வந்து வந்துட்டு இருக்கு. ஆனா நான் சொல்லக்கூடிய மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. நான் சொல்லக்கூடிய மெத்தடை ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஈஸியாகவே PUBG மொபைலை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களோட பிசியில் சுலபமாக ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோவை அப் டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா சைக்கிள் தமிழா சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு சேனலில் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதுலேருந்து யூடியூப்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க் வர வரைக்கும் A to Z வந்து ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிறோம். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த ஒரு சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இப்போ ப்ளூஸ்டாக் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன் என்னோட சிஸ்டத்தில். ஆல்ரெடி வந்து ப்ளூஸ்டாக் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிறேன். அந்த ஒரு வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளூஸ்டாக் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண தெரில அப்படின்னா. ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ளூஸ்டாக்கை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்துட்டு Battleground இந்தியா PUBG வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனால் இன்ஸ்டால் பண்ண பிறகு சில பல எரர்னா காமிச்சிச்சு. அந்த ஒரு எரர்னா எப்படி வந்து நான் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் கேமை வந்து ப்ளே பண்ணேன், அதெல்லாமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த போல எரர் எல்லாமே வந்து நீங்களும் புதுசாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கும் வரும். ஸோ அப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்காது உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணல அப்படின்னா உங்கள் மெயில் ஐடியை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ளே ஸ்டோரில். ப்ளே ஸ்டோர் லாகின் பண்ண பிறகு Battleground மொபைல் இந்தியான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த ஒரு கேம் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு 700 MB தான் இருக்கும். அதை ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் கேட்கும். ஓப்பன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்டேட் பண்ணிக்கும். அது ஒரு 700 MB எடுத்துக்கும் அது அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் நம்மளோட Battleground மொபைல் இந்தியாவில். ரொம்பவே சிம்பிள் தான். ஆனால் இதில் காமிக்கிற எரர் தான் கொஞ்சம் போல வந்து தலைவலி பிடிச்ச எரராக இருக்கும் சில பேருக்கு. அதிக பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா சர்வர் பிஸி, இல்லாட்டி அந்த ஐடி பேன் ஆயிருமா, அது போல தான் கொஸ்டின்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. நான் சொல்ற மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் PUBG மொபைல வந்து நம்மளோட ப்ளூஸ்டாக்ல மட்டும் தான் வந்து ப்ளே பண்ண முடியும் இப்போதைக்கு. ஸோ முன்னாடி வந்து எல்லாருமே வந்து ப்ளே பண்ண முடிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாருமே எரது காமிக்க ஆரம்பிச்சுட்டு, அதாவது LD பிளேயர் இது போல வந்து எக்கச்சக்கமான எமுலேட்டர்ஸ் இருக்கு. பட் அந்த ஒரு எமுலேட்டர்ஸ்லாம் வந்து சில பல பிரச்சனைகள் வருது இந்த PUBG மொபைல வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு, இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்றதுக்கு. இப்போ வந்து இதை வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டேன். இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு எரர் காமிக்கும். அதாவது உள்ள உங்களோட டிவைஸ் வந்து ஒரு கரெக்டாக இல்லை, இந்த டிவைஸ் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் காமிக்கும். ஸோ அந்த ஒரு எரரை வந்து நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ளூஸ்டாக்ல பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் காமிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பெர்ஃபார்மன்ஸ் செட்டிங்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து மெமரி அலோகேஷன் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் சொல்லிட்டு ஒரு 1000 MB கிட்ட தான் வந்து அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மளோட சிஸ்டத்துக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அதை ரெகனைஸ் பண்ணி எடுத்துக்கும். 1000 MB மட்டும்தான் இருக்கும். அதை வந்து மினிமம் ஒரு 2 GB வச்சு நீங்கள் வந்து கொடுத்து வைங்க. ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்து உங்களோட டிவைஸ் வந்து அங்கே வந்து செட் ஆகும். அப்போ தான் வந்து அந்த கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். உங்களுக்கு எது போல் எரர் காமிச்சிச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி மினிமம் 2 GB விடுங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் இருக்குது, நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 2 GB விடுங்க. இல்லை என்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் கேமிங் கம்ப்யூட்டர் கேமிங் லேப்டாப் நான் யூஸ் பண்ணுறேன், ஸோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஹை 4 GB வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அது போல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 GB அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்த பிறகு இதில் சேவ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும். அண்ட் ரீஸ்டார்ட்டாக ஆகும். ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிட்டு திருப்பி வந்து ரீஸ்டார்ட் ஆகும். இதுதான் அங்கே நடக்கிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களோட ப்ளூஸ்டாக் வந்து அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து PUBG வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களால் ப்ளே பண்ண முடியாது. அதாவது ப்ளூஸ்டாக் வந்து 5 மட்டும்தான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளூஸ்டாக் 4, ப்ளூஸ்டாக் 3 இது போல் பின்னாடி இருக்கக்கூடிய வெர்ஷன்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இந்த ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளே பண்ண முடியாது. நீங்கள் PUBGயை வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா ப்ளூஸ்டாக் 5 வந்து டவுன்லோட் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் வந்து அந்த ஒரு கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். அந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இந்த அபவுட் பேஜை கிளிக் பண்ணி அப்படின்னா
செக் ஃபார் அப்டேட் சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்டேட் வந்து இது செக் பண்ணி சொல்லும். நீங்க வந்து அப்டேட் பண்ணவா இல்லை அப்டேட் பண்ணி இருக்கா ஆல்ரெடி அப்படிங்கிறத நீங்க வந்து இங்க வந்து பாத்துக்க முடியும். நான் ஆல்ரெடி வந்து செக் ஃபார் அப்டேட் கொடுத்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணி இப்போ வந்து நியூ வெர்ஷன் கரண்ட் வெர்ஷன் எல்லாம் வச்சிருக்கேன். இதே கரண்ட் வெர்ஷன்ல நான் டவுன்லோட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிட்டு ப்ளூஸ்டாக்கை அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து பேட்டில்கிரவுண்ட் பப்ஜி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண என்னோட ப்ளூஸ்டாக் எமுலேட்டர்ல. ஸோ இப்போ வந்து நான் எல்லாமே முடிச்சிட்டேன், அந்த 2 பிரச்சனையுமே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு கேமை வந்து ஓப்பன் பண்றேன். ஓப்பன் ஆகுதா பிளே ஆகுதா எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, இப்போ கேம் வந்து ஃபுல்லாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட கேம் வந்து இப்போ வந்து ப்ளே ஆகும். நம்மளோட லேப்டாப் வந்து ரொம்பவே லோயனால கொஞ்சம் கூட வந்து ஹேங் ஆகுது. உங்களோட பிசி வந்து மினிமம் 4GB கிராஃபிக்ஸ் கார்டு, மினிமம் 4GB ரேம் இது போல வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக தான் ஆகும். அண்ட் நீங்கள் வந்து இது வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் பண்ணணும், கொஞ்சம் போல லோயர் பிசி தான் வச்சிருக்கேன் வேற வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்படி ஸ்மூத்தாக ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ப்ளூஸ்டாக் எப்படி வந்து கொஞ்சம் போல அந்த லேக் குறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்டேன். ப்ளூஸ்டாக் பற்றி போடுறது, அப்புறம் ஃபீனிக்ஸ் OS பற்றி போடுறது, எல்டி பிளேயரு, இது போல் வந்து ஆண்ட்ராய்டு OS, ஆண்ட்ராய்டு இமுலேட்டர், இது போல் ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வந்து உங்களுக்கு வந்து வேணும்னா அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டுட்டேன் நம்மளோட சேனலில். அந்த ஒரு வீடியோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கிடைச்சிரும். அண்ட் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நான் ஆண்ட்ராய்டு OS, ஆண்ட்ராய்டு இமுலேட்டர் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து ப்ளூஸ்டாக்ல ஏதாவது காமிக்குது, ப்ளூஸ்டாக்ல வந்து பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்க, ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வைக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் போடக்கூடிய அனைத்து அப்டேட்ஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.